என்கிட்ட ரீசெண்டாக ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷனுக்காக வந்தவங்க, நான் பிஓஎஃப் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தால் சஃபர் ஆயிருக்கேன். என்னால் நேச்சுரல் வேல குழந்தை பெற்றுக்க முடியுமா? நான் இயர்லியராக மெனோபாஸ் ரீச் ஆகிடுவேனா? இதை எப்படி சரி பண்ண முடியும்? இது ஏன் எதனால் வருது அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. இது 2 வகைப்படுத்தலாம். ஒன்று ரீப்ரொடக்ஷன் ஹார்மோன் செக்ரிகேஷன் கம்மியாகிறது. 2வது ப்ரீ மெச்சூர் ஓவரியன் இன்சஃபிஷியன்ஸ். ஸோ செனரியோக்கு தகுந்த மாதிரி தான் இதை நாம் ட்ரீட் பண்ண முடியும். இதுல முக்கியமான விஷயம், உருவாகிறதுக்கு ஒரே ஒரு கருமுட்டை ஆரோக்கியமா இருந்தாலே போதும். அவங்களால கண்டிப்பா இயற்கையான முறையில குழந்தை பெற்றுக்க முடியும். ஜென்ரலா 40க்கு மேல இருக்கவங்க தான் மெனோபாஸ் ரீச் பண்றாங்க. ஆனா இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் இயர்லியராகவே இந்த ப்ராப்ளத்தால சஃபர் ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் ரீசன், செகண்ட் ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்ஸ், அடுத்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ். மெயினா டயாபிட்டிக்கால சஃபர் ஆயிருந்தாங்கன்னா அவங்க இந்த ப்ராப்ளத்துக்குள்ள ரொம்ப ஈஸியாவே போயிடுவாங்க. தேர்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுறதுனால ஈஸ்ட்ரோஜன் செக்ரிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு எக் growth அண்ட் எக் ப்ரொடக்ஷன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைய பிரச்சனையா நேச்சுரலா நம்மளால சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் பீரியட்ஸை கொண்டு வர முடியாது. ஆனா இயற்கையான முறையில ஹெல்த்தியான வேல நியூட்ரிஷன் வேலிடு ஃபுட் இன்டேக் பண்றப்போ ஒரு எக்கை ஹெல்த்தியா கிரியேட் பண்ணி ஆரோக்கியமான முறையில அவங்களால குழந்தை பெற்றெடுக்க முடியும். அது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கன்சல்டேஷன் ஃப்ரீயாவே எடுத்துக்கங்க. யார் இந்த வீடியோவை பார்த்தா பெஸ்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் கன்சல்டேஷன் எடுத்துக்க சொல்லுங்க. மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.